வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வேர்க்கடலை உருண்டை பண்ண போறோம். கடலை உருண்டை, நிலக்கடலை உருண்டை, இந்த மாதிரிலாம் கூட சொல்லுவா. வேர்க்கடலைக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்கு. கடலை உருண்டைக்கு வந்து முக்கியமான ஒரு பாயிண்டே வந்து வெள்ளப்பாகு தான். அது கரெக்டா இருந்தது அப்படின்னா கடலை உருண்டை வந்து பர்ஃபெக்டாவே அமைஞ்சிரும். வெள்ளத்தோட அளவுக்கு கரெக்டான தண்ணி அது கூட நம்ம அளந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாகோட பதமும் வந்து நான் கரெக்டா உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிகினர்ஸ், அதாவது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப கரெக்டா அமைஞ்சிரும். வறுத்த கடலை இருந்தது அப்படின்னா இந்த கடலை உருண்டை பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்காது. உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா பர்ஃபெக்டான அளவுகளோட இந்த கடலை உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடலை உருண்டை பண்றதுக்கு 1 கப்பு வறுத்த வேர்க்கடலை, அதாவது உப்பு போடாத வேர்க்கடலை இது. அதே கப்ல பாதி கப்பு வெல்லம். வெள்ளத்தையும் நல்லா வந்து நம்ம பொடிச்சு அளந்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் அளந்த அதே கப்ல 1/4 கப்பு தண்ணி. இந்த வெல்லம் கரைஞ்சி இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். பாகு எதுவும் வர வேண்டியதில்லை. பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம எதுல கடலை உருண்டை பண்ண போறோமோ அதுலயே இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு திக்கான பாகு வரணும். அதாவது இந்த டங்கு பதம் சொல்லுவோம் இல்லையா, உருட்டி போட்டா டங்குன்னு சத்தம் கேட்கும், அந்த மாதிரியான பாகு வரணும். பாகு வந்ததும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப வந்து சாஃப்டான பாகு, அதாவது அதிரசத்துக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பதம் வந்திருக்கு. நம்ம ஒரு சொட்டை எடுத்து அப்படியே தண்ணியில விட்டோம் அப்படின்னா அந்த பாகு வந்து சாஃப்டா உருட்ட வரும். இதுக்கு அடுத்த பதம் நமக்கு வேணும். இப்ப பாருங்க, நமக்கு தேவையான அளவு பதம் வந்தாச்சு. ஒரு பவுல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல இந்த பாகை கொஞ்சம் விடணும். இப்படி தண்ணியில பிரிஞ்சு போகாம அப்படி வரும். எடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இப்படி உருட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஹார்டு பாலா இந்த மாதிரி உருண்டு வரும். இப்படி போட்டீங்கன்னா இதை போல சத்தம் கேட்கும். ஒரு மாதிரி டங்குன்னு கேக்குது பாத்தீங்களா, இந்த மாதிரி சவுண்ட் வரும். நல்லா அது மாதிரி ஹார்டா ஒட்டுறதுக்கு வரும். இந்த மாதிரி பதம் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 2 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து இதுல சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த வெள்ளப்பாகு வேர்க்கடலை நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருவோம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து சூடா இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சுக்கணும். கை சூடா இருக்கும் இல்லையா, அதனால அரிசி மாவு நல்லா அப்படி கையில தொட்டுக்கோங்க. அது நல்லா ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இது எடுக்கிறதும் சூடா இருக்கும் இல்லையா, அதனால ஸ்பூனால எடுத்துக்கோங்க. எந்த சைஸ்ல நமக்கு உருண்டை வேணுமோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். சூடா இருக்கும் போதே லேசா நம்ம அப்படி பிடிச்சிடணும். அழுத்தி பிடிச்சிக்கிறத நம்ம அப்புறமா பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி லேசா பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இது போல எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு. கொஞ்சம் சூடா இருக்கும் போதே பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி லூஸா நான் பிடிச்சு வச்சிருக்கேன். பாருங்க, அரிசி மாவை தொட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பிடிச்சாச்சு. கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸா இருக்கு இல்லையா, கையில கொஞ்சமா அப்படி நெய் அப்ளை பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா டைட்டா பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிக்கும் போது நம்ம டைட்டாவும் பிடிச்சிடலாம், உதிராமையும் இருக்கும். அதே நேரம் நல்லா நெய் வாசனையோட நல்லா இருக்கும். லேசா ஒரு தடவை கையில அப்படி நெய் அப்ளை பண்ணிட்டாலே போதும். ஒரு 7-8 உருண்டை நம்ம அந்த மாதிரி ஊட்டிடலாம். பாருங்க, எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சி எடுத்துட்டாச்சு. இது இப்ப கொஞ்சம் சூடா இருக்கும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஏர்டைட் டப்பால போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு சாப்பிடும்போது நமக்கு போகாம நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். திருக்கார்த்திகை பிரசாதம் கடலை உருண்டை பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இன்னைக்கு கடலை உருண்டை ரொம்ப ஈஸியா கரெக்டான அளவுகளோட பர்ஃபெக்டா நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த கடலை உருண்டை எடுத்து நம்ம ஒரு தட்டுல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டங்குன்னு சத்தம் கேட்கும். பாருங்களேன், இந்த மாதிரி சத்தம் கேட்டுது அப்படின்னாலே கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த கடலை வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். எப்படி நம்ம வறுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ, இந்த உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் கூட அதே மாதிரி முறுமுறுப்போட இருக்கும். அப்போ அது கரெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். பிரசாதம் அப்படிங்கறனால நம்ம சாப்பிட்டு எல்லாம் பார்க்க முடியாதுல, இப்படி போட்டு பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இது கரெக்டா இருக்கு அப்படின்னு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
ரொம்ப சூப்பரா இருக்கு. வெள்ளத்தோட ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டா இருக்கு. வேர்க்கடலையும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. பெர்ஃபெக்டா வந்திருக்கு. இப்ப நம்ம இந்த வேர்க்கடலை உருண்டை பண்றதுக்கு இப்ப எல்லாம் நமக்கு மார்க்கெட்லயே வறுத்த வேர்க்கடலை கிடைக்குது. நம்ம வாங்கும் போதே கடலை உருண்டைக்கு அப்படின்னு சொல்லி வாங்கினோம் அப்படின்னா உப்பு போடாத கடலையே அவ கொடுப்பா. நம்ம நார்மலா வறுப்போம் இல்லையா சட்னிக்கு, அதுக்கெல்லாம் அதோட ஒரு பதம் கூட வந்து வறுத்திருக்கும். அதுதான் வந்து இதுக்கு நல்லா இருக்கும். வாழ்ந்ததுக்கு அப்புறம் தோல் எல்லாம் எடுத்துட்டு பருப்பு பருப்பா நம்ம அதை பிரிச்சுக்கணும். ஈவன் இப்ப வந்து அந்த மாதிரி பிரிச்சிய கூட கிடைக்கிறது, அப்படி கூட நம்ம வாங்கிக்கலாம். வெல்லம் வந்து பாகு வெல்லம் அப்படின்னு கேட்டு வாங்கணும். நான் இன்னைக்கு காமிச்சேன் இல்லையா அந்த பாகு பதம், தண்ணியில விட்டோம் அப்படின்னா நல்லா அப்படியே எடுத்து உருட்ட வரும். இப்படி தட்டுல போட்டோம் அப்படின்னு டங்குன்னு சத்தம் கேட்கும். அந்த பதம் தான் கரெக்டா இருக்கும். அதுக்கு முதல் பதம் வரும்போதே, அதாவது நமக்கு அதிரசத்துக்கு வரும் இல்லையா, குழ குழன்னு வரும் பாருங்க, தேன் பதம் மாதிரி, அந்த மாதிரி பதம் வரும்போதே ஸ்டவ் ஃபிளேமை சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் போயிடும். ஏன்னா பாகும் சூடா இருக்கும், கடாயும் சூடா இருக்கும். அப்ப நம்ம வந்து கொஞ்சம் கூட அதை பேலன்ஸ் பண்ணிட்டு பண்றது பிகினர்ஸ்க்கு கஷ்டமா இருக்கும். அதனால சிம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸை விட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பாகு வந்து முறியாம கரெக்டா இருக்கும். வறுத்த வேர்க்கடலை போட்டதுக்கு அப்புறம்லாம் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உடனே வந்து சூடா இருக்கும் போதே உருண்டையை பிடிச்சுக்கணும். பக்கத்துல அரிசி மாவு வச்சுக்கோங்க. நல்லா கையில தொட்டுண்டு எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா கை சூடு தாங்கும். ரொம்ப ஷேப் பண்ணாம லேசா உருட்டி போட்டுண்டு அதுக்கப்புறம் நம்ம டைட்டா பிடிச்சிக்கலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கடலை உருண்டை பர்ஃபெக்டா அமைஞ்சிடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கடலை உருண்டை இந்த வரக்கூடிய திருக்கார்த்திகைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா அமையும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு திருக்கார்த்திகை பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.